இதை வச்சுட்டு உலகத்துல எது வேணும்னாலும் வாங்கலாம் சொன்னீங்க. நிம்மதியை வாங்கிருக்கலாமே ஐயா. எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்? உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவா வச்சுக்கிட்டு மிச்சதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நிம்மதியை தானா வரும். ஸோ வாலண்டியரிங் பண்ணும்போது இங்கே வந்து நாங்கள் உமன்ஸ் டேபிள் நடந்தோம். இந்த ஷெல்டரில் இருக்க முக்கால்வாசி எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பாதி பேர் டான்ஸில், பாதி பேர் சிங்கிங்கில், பாதி பேர் பட்டிமன்றம் கொடுத்தாங்க, பாதி பேர் வந்து ஆங்கரிங் பண்ணாங்க, ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ இது எப்படின்னா எல்லாருமே சேர்ந்து உமன் எம்பவர்மெண்ட்காக ஒரு செலிப்ரேஷன் நடத்தணும். விட இங்கே வாலண்டியரிங் ஒர்க்கை தவிர்த்து ஐ காட் நியூ பாண்ட்ஸ். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கவங்கலாம் நாங்கள் ஜாலியாக பேசணும், டான்ஸ் பண்ணோம். இட் வாஸ் ஃபன் இவெண்ட். எனக்கு வந்து ஒரு வாலண்டியரிங் பண்ணுற, நீ கிளப்புக்காக ஒர்க் பண்ணுற, அல்ல ஷெல்டருக்காக வர அப்படின்னு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட வர, அந்த மாதிரி ஒரு புது பாண்ட்ஸ் கிடச்சிது. அதுதான் இப்போ ஆஸ் உமன் வாலண்டியரிங்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் இருக்குது, இதை வந்து ஒரு உமன் நடத்துகிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நான் பார்க்கும் போதும் எனக்கு இருக்கும் போதும் ஐ ஃபீல் ஸோ இன்ஸ்பயர். To be honest, my first experience at the shelter was, I was first hesitant to go there to see, how could I maybe help people with disabilities, and I don't know much about them. But once you get in there, you see that they're very welcoming, very friendly. You felt more natural helping them actually. So this experience taught me that, people with disabilities, they don't want to be treated specially. They just want to be treated as equal. And when treated as equal, they are able to flourish so much and they'll be able to achieve so much. Be empathetic. Put yourself in their shoes, because the amount of abilities they've had, if just given the right opportunity, which will be held by you, they could shine tremendously. டிசேபிள்ன்ற வார்த்தையை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு மாற்றுறதுக்கு என்னுடைய மனசில் பதிய வச்சதுக்கு முக்கியமான காரணம் ஷெல்டர் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் வீண் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் வின் ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரியான அத்லெட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு, நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து இவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பார்க்குறப்ப நம்மலாம் மாற்றுறோம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு சொல்ல தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா வந்து விமன் வித் டிசபிலிட்டிஸ், இல்லை எல்லாருமே டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு நம்ம சென்னையிலையோ இல்லை மற்ற ஊர்லேயோ வந்து ஆக்சசிபிலிட்டிஸுன்றது ரொம்ப லேக் ஆகுது. பட் இங்கே ஷெல்டரில் வந்து நான் பார்க்கும்போது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இங்கே இருக்கவங்கள வந்து வெறும் தங்குறதுக்கான ஒரு இடமா மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, ஸோ அவங்களோட டேலண்ட்ஸ் எப்படி வெளியே கொண்டு வரதுன்றதுமே இவங்க நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்றது எனக்கு இங்கே வரும்போது தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ இந்த ஷெல்டர் ஃபுல்லாக நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஜிம் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப புதுசாக பார்த்தேன். ஸோ டிசபிலிட்டி இருக்கவங்க ஜிம் ஆக்சஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்றதே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஹால் அதுக்குன்னே டெடிக்கேட்டடாக வச்சுருந்து, ஸோ அதுக்கு ட்ரைனருமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆக்சசிபிலிட்டிஸ் லேக் ஆகும்போது, எஸ்பெஷலி விமனுக்கு வந்து இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து கவர்மெண்ட் மூலிமா பண்ணும்போது ரொம்ப பார்க்கவே யூனிக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வாலண்டியராக வந்தபோது நான் நிறைய பேர் கூட பேசினேன். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க, நல்லாவே நம்மகிட்ட பேசுவாங்க, நிறைய கனெக்ட் ஆவாங்க. ஸோ இன்கேஸ் வேறு யாராச்சும் வாலண்டியர் பண்ண வரீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸாக இருக்கும், எஸ்பெஷலி விமனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஃப் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இங்கே பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு நேஷ்னல் லெவலில், அதுலேயும் வந்து நான் வாலண்டியரிங் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அவங்க வந்து ஜிம்லேயும் நிறைய இது பண்ணுறாங்க, நிறைய காம்படிஷன்ஸ் போகிறாங்க, வின் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க கூட வாலண்டியரிங் பண்ணும்போது தான் நான் ட்ராவல் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஸ்டடீஸ்க்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா ஸ்டடீஸ் விஷயமாக வந்திருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ்னால் இப்படி தான் இருக்கணும். இங்கே வந்து தான் நான் ஸ்கீம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு நான் கற்றுக்கிட்டேன். அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும், இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும்னு கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என் ஜூனியர்ஸும் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. அப்போது நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க்கிங் பண்ணி அவங்களும் அதில் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க.